Very good morning, my dear friends. Lime Lyrics மார்னிங் மெசேஜஸில் மென்டல் வெல்னஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் டைப்ஸ் ஆஃப் டெலூஷன் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெலூஷன் ஆஃப் கில்ட் அண்ட் சின். ஒரு ஆன்மீகவாதி அவர் என்கிட்ட வந்து, சார் 10 நாளாக எனக்கு தூக்கமே வரல, எனக்கு என்னன்னே தெரியல, நல்லா தூங்குகிற டைப்பு, எனக்கு வந்து படுத்தன்னா தூங்கிடுவேன். அப்போ நான் சொன்னேன், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை சார், என்னுடைய மகள் வந்து கன்சீவ் ஆகியிருக்கா. நல்ல செய்தி தானே, கேளுங்க. நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கா. அது வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துட்டுது, நாகப்பாம்பு வந்துட்டுது. அது வெள்ளிக்கிழமை அம்பாள் அம்சமாக அந்த பாம்பு வந்தது. அது மண்வெட்டியால் குத்தி அதை துண்டாக்கி கொண்டு விட்டான் எங்களுடைய தோட்டக்காரன். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா பார்க்குறவங்கள்லாம் வந்து, ஏன்பா வீட்டில் வந்து சூழடைஞ்ச ஒரு பெண் இருக்குது, அது வந்து இந்த மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த மாதிரி சர்ப்பத்தை, அம்பாளுடைய அம்சத்தை சாகடிக்கலாமா? இது வந்து பெரிய பாவம் இல்லையா? நாக தோஷம், சர்ப்ப தோஷம் வந்துடுமே இந்த பிறக்க போகிற குழந்தைக்கு அப்படின்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. அது உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். பட் அவர்கிட்ட ஒரு டெலூஷன் ஃபார்ம் ஆகிடுது. மேபி இட் இஸ் டெம்பரரி. எப்போவுமே அது மனநோய்கள் எல்லாம் தற்காலிகமாக தான் வரும் உள்ள. அதையே நினச்சி அதையே நம்ம வந்து வளர்த்து விட்டு, பிகாஸ் த மோர் யூ ஃபோக்கஸ் த மோர் த க்ரோத். அந்த எண்ணம் கவனிக்காமல் இருந்தால் செத்து போயிடும். மனசோடைய நேச்சர் அது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அது வளரும். அதனால தான் ஆல் பாசிட்டிவ் தாட்ஸ் ஷுட் பி நர்ச்சர்டு and all negative thoughts, even one single negative thought should be ignored, rejected. அப்போது அது வளராது. மனம் என்பது எண்ணங்களால் ஆனது. அந்த எந்த எண்ணத்தில் நாம் வந்து கவனிப்பு கொடுக்குறோமோ, அட்டென்ஷன் கொடுக்குறோமோ, ஃபோக்கஸ் கொடுக்குறோமோ, அது வளர்ந்துட்டே இருக்கும். இட் கெயின்ஸ் ஸ்ட்ரென்த். இவர் இந்த எண்ணத்தை விட்டதுனே 10 நாளைக்கு தூக்கமே போயிடுச்சு. கனவுல பாம்பு வருதான், கொத்துறா மாதிரி இருக்கான், இவருக்கு தண்ணியை குடிச்சிட்டு வந்து படுக்கிறாராம், கொட்டை. அவங்க ஒய்ஃபை அதோட ரொம்ப வருத்தப்படுறாங்க. சார், அவருக்கு வேலையெல்லாம் கெட்டு போகுது, ரொம்ப சிரமப்படுறாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், பாம்பை நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கல. பாம்பை பார்த்தது யார்? வேலைக்காரன் வந்து பாம்பை வந்து நான் பார்த்தேன், அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டானா? கேட்கல. அவன் அப்படி கேட்டிருந்து நீங்கள் அதை கொன்னுடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? சொல்லலை. அந்த பாம்பை நீங்கள் பார்த்துருந்தாக்க நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நான் எப்படியாவது ஒரு பாம்பு பிடிக்கிறவனையோ இல்லை ஒரு ஃபயர் சர்வீஸ்காரனையோ கூப்பிட்டு அதை காப்பாற்றியிருப்பேன். ஸோ உங்களுடைய இன்டென்ஷன் எந்த விதத்துலேயும் அந்த பாம்பை கொல்லணுன்ற எண்ணம் இல்லை. ஆமாம், இல்லை. அப்போது நீங்கள் பரிபூர்ணமான அம்பாள் கடாட்சம் பெற்ற ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கீங்க. உங்கள் வீட்டில் அந்த பாம்பு வந்து சாகணும் அப்படிங்கிறது அதனுடைய தலையெழுத்து. அதை யார் கொல்லணும் அப்படிங்கிறதும் அதோடைய விதி. அதனால் எந்த விதத்திலையும் உங்களுடைய சம்பந்தமோ உங்களுடைய ஒரு கமாண்டோ இன்வால்மெண்ட்டோ இல்லை. அதுக்கு ஏன் நீங்கள் வந்து வருத்தப்படணும் அப்படின்னு போய் ஒரு நாகருக்கு பாலாபிஷேகம் பண்ணிடுங்க, பகவானை வேண்டிக்குங்க. அம்மா, உன்னுடைய அந்த அம்சமான அந்த என்னெல்லாம் நீங்கள் அந்த பாம்பை பற்றி நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சொல்லி அதுக்கு நல்கதி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடுங்க பகவான்கிட்ட. அதை அவர் செஞ்சுட்டு வந்து, சார் இன்றைக்கி தான் நல்லா தூங்கினேன், இவ்வளவு தாங்க. திஸ் இஸ் கால்டு டெலூஷன் ஆஃப் சின் அஸ் வெல் அஸ் கில்ட். நான் இதை செஞ்சுட்டேன். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ செய்கிறோம். சிலது தெரிஞ்சு, சிலது தெரியாமல், சிலது தெரிஞ்சு அதுக்கப்புறம் புரிஞ்சு ஐயோ அப்படி செஞ்சிடக்கூடாது. அந்த கில்ட், நான் ஒரு குற்ற உணர்வோடு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம்
அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் மனம் வியாதியாக மாறிடும். ஸோ இந்த டெலூஷனில் போய் சிக்கிக்காமல் நாம் சிந்தித்து ஒழுங்காக செயல்படணும். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.